நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் துணைவேந்தர் திரு ராமசாமி அவர்கள். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். மாநில கல்விக் கொள்கை வெளியாக இருக்கு. தேசிய அளவிலான புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று இந்த மாநில கல்விக் கொள்கையை வடிவமைத்திருக்கிறார்கள். அதில் எந்த நோக்கத்திற்காக இந்த தனியான ஒரு குழு அமைக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக இந்த பரிந்துரைகள் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதிலும் தொக்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தீர்களானால், தமிழ்நாட்டிற்கு என்று தனித்துவமான கல்விக் கொள்கை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இதில் இருமொழி கொள்கை இந்த குழு பரிந்துரை செய்திருக்கின்றது. இந்த இருமொழி கொள்கை கடைசி வரை மேல் படிப்பிற்கும் பட்டப்படிப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த குழு அறிவுரை செய்திருக்கிறது. அதுபோக இன்றைய நிலையில் பல்கலைக்கழகங்கள் பல்வேறு விதமாக பெயரிடப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. அவை எல்லாவற்றையும் இணைத்து ஒரே நிலையில் அரசு சார்ந்த கல்விக்கூடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள், தனித்துவ கல்லூரிகள், இவை எல்லாவற்றிற்குமே ஒரே கொள்கை செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோக சில கல்வி நிலையங்களை உயர்த்தி ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தனித்துவமாக தமிழ்நாடு முன்னின்று இதை தயாரித்து கொடுத்திருக்கின்றார்கள். பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஓகே. இப்போ மாநில கல்விக் கொள்கையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான ஒன்று, இப்போ இருமொழி கொள்கை, நீட் வேண்டாம் என்பது, பொது தேர்வு 10ஆம் வகுப்பிலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்பதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். புதிதாக இருப்பது என்னவென்றால், +1 மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு மதிப்பெண்ணும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அது அறிமுகப்படுத்தப்பட்டு அது மீண்டும் அது அப்படி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. மீண்டும் இது சாத்தியமா? இதை நடைமுறைப்படுத்துறது மாணவர்கள் கிட்ட இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய GER என்று சொல்லக்கூடிய உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 52% இருக்கிறது. அதனாலேயே கல்வியில் முன்னின்று இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகின்றது. இந்த மாநிலம் மாணவர்களை பன்னாடுகளும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க எல்லா மாநிலங்களையும் விட தமிழ்நாடு முன்னால் பதிவிடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது பல்கலைக்கழகங்களால். இந்தியாவில் மட்டுமல்ல, பன்னாட்டு பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாட்டு மாணவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு 52% அவர்கள் முன்னுரிமை பெறுகிறார்கள். மீதி மாநிலங்களை எடுத்துக்கொண்டீர்களால் 43க்கு கீழே தான் இருக்கிறது அவையெல்லாம். ஆகவே தனக்கென்று ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு விடுவது, செயல்படுத்துவது என்பது சாத்தியமே. இதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த முன்னால அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று சொல்லி ஒரு தேர்வு முன்னால் இருந்தது. இந்த +2 மார்க்கையும் நேர்முக தேர்வனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினுடைய தேர்வையும் சேர்த்து தான் முதல்ல போட்டுட்டு இருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக நிறைய தனித்துவ கல்லூரிகள் ஒரு காலத்தில் தேர்வில் தோற்றவர்களுக்கு தான் இந்த தனிப்பயிற்சி கல்லூரிகள் இருந்தன. இப்பொழுது தேர்வில் வெற்றி பெற்றவர்களை தோற்கடிப்பதற்காகவே தனிப்பயிற்சி கல்லூரிகள் வந்திருக்கின்றன. இவை எதுவுமே கட்டுப்பாட்டில் இல்லை. அதற்காக கட்டுப்பாடுகள் தேவை என்று இந்த திட்டத்திலே பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அதுபோக ஒரு முக்கியமான செய்தியையும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே இப்பொழுது 22 பல்கலைக்கழகங்கள் அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. அரசு நிதி உதவி பெற்று நேரடி கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. 29 பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசினுடைய கல்வித்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. அந்த கல்லூரிகள், அந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இப்பொழுது இந்த 4 ஆண்டு பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. அவர்களே நேரடி தேர்வையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதே போன்று நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களை பார்த்தீர்களே ஆனால், கேரளாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அவர்கள் இந்த 3 ஆண்டு பட்டப்படிப்பை அப்படியே வைத்துக்கொண்டு ஓராண்டு அதிலே கூடுதலாக, அதாவது தொழில் முனைவோருக்கும் உயர் படிப்பு படிப்போருக்கும் தானே மேற்படிப்பு படிப்பதற்கும் செயல்படுவதற்கும் உள்ள வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். கர்நாடகாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அவர்கள் பட்டய படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழைய ப்ரீ யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அதையும் வைத்திருக்கிறார்கள். 3 ஆண்டு பட்டய படிப்பை வைத்திருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை இந்த +2ல் +1 மார்க்கையும் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆந்திராவில் முன்னாலே நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே நம் மாநிலத்தில் தென் மாநிலங்கள் எல்லாமே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தனித்தனி கல்விக் கொள்கையை இப்பொழுது
மக்களிடம் பகிர்ந்திருக்கிறது, செயல்படுத்தவும் ஆரம்பித்திருக்கிறது. கேரளாவை பொறுத்தவரை இந்த ஆண்டே செயல்படுத்தி விட்டார்கள். நாம் இனிமேல் தான் செயல்படுத்தப்பட இருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக நம்மால் முடியும். சரி, இப்போ கோச்சிங் சென்டர்ஸ் அதே மாதிரி டியூஷன் சென்டர்ஸ் இது எல்லாத்தையும் தடை செய்யணும். ஏன்னா கமர்ஷியலைசேஷனுக்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கு. அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள்லாம் எந்த விதமான விளம்பரத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு பரிந்துரையும் கொடுத்திருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துறது சாத்தியமா? நிச்சயமா செய்யலாம். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நிலம் தமிழ்நாட்டில் இருக்கு, நீர் தமிழ்நாட்டில் இருக்கு, அதே மாதிரி மின்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு. இதையெல்லாம் தான் பயன்படுத்தி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் கோச்சிங் சென்டர்ஸும் பண்றாங்க. அதனால இந்த பரிந்துரையில அவங்க முக்கியத்துவமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் அரசு சில சட்ட திட்டங்களுக்குள் கொண்டு வந்து அவர்கள் அதிகமாக பறிக்கின்ற நிதியை குறைக்க வேண்டும். ஆகவே எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கின்ற வகையில் அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்களை போன்று நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் தனியார் கல்லூரிகளும் செயல்பட வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பயிற்சி கல்லூரிகள், டியூஷன் சென்டர்ஸ் இது எல்லாமே அதிகமாக ஓரின மாநிலங்களில் தான் அதிகமாக செயல்படுகிறது. இதுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்க ஓராண்டு அவர்களுடைய படிப்பு குறைந்து விடுகிறது. வெயிட் பண்ணி தான் அடுத்த போகிறாங்க. சில பேர் 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு அப்புறம் கிடைக்கிற பாடத்திட்டத்தில் சேர்றாங்க. அதாவது இளமையில் கல். அதே மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு வேலை வாய்ப்பில் கேட்ச் தம் யங்குன்னு சொல்லுவாங்க. இளமையில் இருக்கும்போதே அவங்களுக்கு பணியில் அமர்த்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பயனை பெற வேண்டியது அரசனுடைய கடமை. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கையை பார்த்தீர்களே ஆனால் கிட்டத்தட்ட 28 வயசு ஆயிரும் ஒரு முனைவர் பட்டம் பெறுவதற்கு. 18 வயது ஆகிவிடும் செகண்டரி எஜுகேஷன் முடிக்கிறதுக்கு. பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது 4 ஆண்டு பட்டப்படிப்பு, 2 ஆண்டு மூதறிவியல், 3 அல்லது 4 ஆண்டு முதன்மையர் படிப்பு. ஆக இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 ஆண்டு கல்வியில் படிப்பதற்கே கூட அமையும். இப்பொழுது தமிழ்நாடு அரசு அதை குறைத்து 26லிருந்து 27 வயதிற்குள் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்று பணிக்கு வருவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது. அதை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இது போக ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். அதற்குத்தான் பள்ளிகளிலே செய்முறை கூடங்களில் மாணவர்கள் செய்முறை பயிற்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதற்கான திட்டமிட்டு நிதி ஒதுக்கி வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த கருத்துரையில வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இதை பயன்படுத்துகின்ற பொழுது மாணவர்கள் தனக்கு என்ன கைப்பயிற்சியோடு செயல்முறை பயிற்சி அதிகமாக வருகிறது, அதற்கு ஏற்றாற்போல் நம்ம எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும். இதிலே முக்கியமாக மாணவர்களுடைய தனித்தன்மையை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மிக மிக முக்கியமானது. நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, எல்லாரையும் ஒரே ஸ்லேட்டில் கொண்டு போய் +2 கொண்டு போயிட்டு அவங்க இன்ஜினியரிங்க்கும் போகலாம், மெடிக்கலுக்கும் போகலாம், கால்நடைத்துறைக்கும் போகலாம், வேளாண்மைக்கும் போகலான்னு தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். அது இல்லாமல் அவர்கள் +1 +2லே தன்னை தனித்து இதற்கு போவதற்கு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றார்கள். அதற்காக பாராட்ட வேண்டும். சரி, இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்கனவே ஒவ்வொரு ரீஜனல் சென்டர்ஸ்லாம் திறக்கப்பட்டு அந்த அளவில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு மீண்டும் ஒற்றை சாளர கலந்தாய்வு என்று மாற்றப்பட்டது. இப்போ அது ஆன்லைனாக மாறிடுச்சு. இப்போ மீண்டும் இந்த பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் ரிசர்ச்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ கொடுக்குற படிப்பை தாண்டி ரிசர்ச்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆனால் அஃபிலியேஷன் அப்படின்ற விஷயம் ரீஜனல் லெவல்ல இருக்கணும் அப்படின்ற பரிந்துரை இருக்கு. ஸோ இது மீண்டும் ஒவ்வொரு ரீஜனாக அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பிரியறதுக்கான ஒரு பரிந்துரையாக பார்க்கணுமா? அது ஏற்புடையது தானா? அதாவது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய சட்ட திட்டங்களையும் விதிகளையும் மாற்றிக்கொண்டு வருகிறோம். உதாரணமாக பார்த்தீர்களே ஆனால், பட்டப்படிப்பு முடித்தவர்கள் மட்டுமே பல்கலைக்கழகத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய வருமானம் குறைந்து விட்டது என்பதற்காக பட்டப்படிப்பையும் பல்கலைக்கழகங்களில் துவங்கி விட்டார்கள். அதனால் காயப்பட்டு போனது யார் என்று சொன்னால் ஆராய்ச்சி திட்டங்கள் தான். ஏன்னா இதே ஆசிரியர்கள் தான் பட்டப்படிப்பிற்கும் பயன்படுத்தப்படுகின்றார்கள். அதற்காக தனியாக ஆசிரியர்கள் இல்லை. இன்றைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே 30லிருந்து 45% ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது. இந்த நேரத்தில் பட்டப்படிப்பையும் சேர்த்து அவர்கள் கண்காணிக்கின்ற பொழுது, பட்டப்படிப்பு என்று வந்துவிட்டாலே உங்களுக்கு நன்றாக தெரியும், வகுப்பு செய்முறை இரண்டையும் நீங்கள் விட்டு வைக்க முடியாது. மூதறிவியல்
பட்டயப்படிப்பு மாணவர்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தி தனியாக கூட ஒரு புத்தகத்தை கொடுத்து படித்து வாருங்கள் என்று சொல்லிவிட முடியும். ஆனால் பட்டப்படிப்பில் இருக்கின்ற மாணவர்களை நேரடியாக நீங்கள் பாடம் நடத்த வேண்டும், செய்முறையிலே நீங்கள் கவனம் இருக்க வேண்டும். ஆகவே இதே ஆசிரியர்கள் அதையும் செய்வதால் ஆராய்ச்சி இன்றைக்கு குன்றி இருக்கிறது. இந்த ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்ல, சில மருத்துவக் கல்லூரிகளிலும் இதில் சேர்த்து இந்த ரிப்போர்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால், ஆராய்ச்சிகள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், மருத்துவ பல்கலைக்கழகம், அதே மாதிரி ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, இவையெல்லாம் தரம் உயர்த்தப்பட்டு ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே மாதிரி சித்த மருத்துவ ஆராய்ச்சியும் சொல்லியிருக்கின்றார்கள். எல்லா படிப்பிலும் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது எந்த வகையில் முக்கியம் இடம்பெறுகிறது என்று சொன்னால், இப்பொழுது பெண்களினுடைய மேற்படிப்பு அதிகமாக இருக்கிறது. எல்லா துறைகளிலும் 68% மேல் பெண்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய திருமணம் வயதை எட்டி திருமணம் செய்து கொள்ளுகின்ற வகையில் அவர்கள் மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டே இருக்க முடியும். அதற்கு இந்த பரிந்துரை நிச்சயமாக பயனளிக்கும் என்று எண்ணுகின்றேன். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி, சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறேன். இந்த பரிந்துரைகள் எல்லாமுமே பரிந்துரைகளாக அறிக்கையாக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதனை விட்டுவிடவே இல்லாமல் தவிர்க்காமல் இதனை நடைமுறைப்படுத்திடணும் அப்படின்னா அது எந்த பரிந்துரைன்னு நீங்க சொல்வீங்க? அதாவது ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக மாணவர்கள் மேற்படிப்புக்கு மூதறிவியலை இணைத்தோ மூதறிவியலிருந்து இப்போ 4 வருட பட்டப்படிப்பு முடிந்தது என்றால் அவர்கள் நேரடியாக ஆராய்ச்சிக்கு போக இயலும். ஆகவே முனைவர் பட்டத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் வெளியிலே வருகின்ற பொழுது இன்றைக்கு இந்தியா பூராவும் இருக்கக்கூடிய 60% ஆசிரியர் பற்றாக்குறைக்கு நம்முடைய மாணவர்கள் தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். இது ஒரு மாபெரும் வெற்றிக்கு வாய்ப்பளிக்கும். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ராமசாமி. நன்றி, வணக்கம்.